Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.2ல 8th sum. Find the type of conic, center, foci, vertices and directrixes. ஸோ இதில் தேர்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் மைனஸ் இருக்குது. இப்படி மைனஸ் வந்துச்சுன்னா இது வந்து ஹைப்பர்போலா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹைப்பர்போலாவில் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது வந்து parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், அதாவது இதோட மேஜர் ஆக்சிஸ். ஸோ இது என்ன டைப்? மேஜர் ஆக்சிஸ் parallel to x-axis. ஸோ இதில் a ஸ்கொயர் வேல்யூ தான் 225. ஸோ ஏயோட வேல்யூ என்ன? 15. அப்புறம் b ஸ்கொயர் வேல்யூ 64. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஹைப்பர்போலா? மேஜர் ஆக்சிஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே மேஜர் ஆக்சிஸ்ன்னு எழுதுறதுக்கு நம்ம டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்டாக நம்ம எலிப்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இ ஸ்கொயர் வேணும். ஸோ இ ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். எலிப்ஸுக்கு தான் நம்மளுக்கு மைனஸ் வரும், ஹைப்பர்போலாவுக்கு ப்ளஸ் வரும். ஸோ 225 ப்ளஸ் 64 பை 225. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 289 பை 225 வரும். ஸோ இதிலேருந்து இ ஸ்கொயர் வேல்யூ இதுனா ஈயோட வேல்யூ என்ன? 17 பை 15. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேணும்? ஏஇ வேணும். ஏயோட வேல்யூ 15, ஈயோட வேல்யூ 17 பை 15. ஸோ ஏஇ வேல்யூ 17. தென் நம்மளுக்கு ஏ பை இயும் வேணும், அதாவது 15 இன்ட்டு இதோட ரெசிப்ரோக்கல் 15 by 17. So that is equal to 225 by 17. ஸோ நம்மளுக்கு என்னென்ன தெரியணும்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் தெரியணும். சென்டருங்கிறது என்ன? ஹெச் கமா கே. அதாவது இங்கே ஹெச்சு, இங்கே வந்து நம்மளுக்கு -3. ஏன்னா மைனஸ் ஆஃப் -3 தான் +3. ஸோ ஹெச்சோட வேல்யூ -3, கேவோட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு ஃபோக்கை, அதாவது ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஏன்னா இதோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கனால எக்ஸோட தான் ஆட் ஆகும். கமா கே, அதாவது -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ வேல்யூ 17 கமா 4. ஸோ ஒரு வேளை இது ப்ளஸ் 17 இருந்தால் 17 - 3 14 ஆகும். ஒரு வேளை -17 இருந்தால் -3 - 17 -20 கமா 4 ஆகும். அடுத்து வேர்டிசஸ். வேர்டிசஸ்க்கு வந்து நம்ம ஏ தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா கே, தட் இஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன? 15 கமா கேவோட வேல்யூ 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஒரு வேளை இது ப்ளஸ் 15 இருந்தால் -3 ப்ளஸ் 15 12 கமா 4 ஆகும். ஒரு வேளை மைனஸாக இருந்தால் -3 -15 -18 கமா 4 ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ட்ரிக்ஸுங்கிறது என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ, அதாவது -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 225 பை 17. ஸோ ஒரு வேளை இது ப்ளஸ்ஸாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? -3 ப்ளஸ் 225 பை 17 வரும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 17 இன்ட்டு 3 51 வரும். ஸோ -51 ப்ளஸ் 225 பை 17 வரும். இதோட ஆன்சர் 174 பை 17 வரும். ஒரு வேளை இது மைனஸாக இருந்தால் -51 -225 பை 17 வரும். அப்போ ரெண்டும் ஆட் ஆகி -276 பை 17 வரும். அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் y minus 2 the whole square by 25 minus x plus 1 the whole square by 16 equal to 1. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் மைனஸ் இருக்கனால இதுவுமே நம்மளுக்கு ஹைப்பர்போலா தான்.
ஆனால் இதோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எதுக்கு பேரலலாக இருக்குது? y ஆக்சிஸ்க்கு பேரலலாக இருக்குது. ஏன்னா y தான் ஃப்ரண்ட் வந்திருக்கு. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் parallel to y ஆக்சிஸ். ஸோ எது பாசிட்டிவாக இருக்கோ அது கூட தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பேரலலாக இருக்கும். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இதில் ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன? 25. ஸோ ஏயோட வேல்யூ 5. சிமிலராக பி ஸ்கொயர் வேல்யூ 16. நம்மளுக்கு என்ன வேணும்? இ வேணும். ஸோ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அதாவது 25 ப்ளஸ் 16 பை 25. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 41 பை 25 வரும். அப்போ ஈயோட வேல்யூ என்ன? இதுக்கு ரெண்டுக்கும் ரூட் போடணும். ஸோ ரூட் 41 அப்படியே தான் இருக்கும். ரூட் 25 வந்து நம்மளுக்கு 5 ஆகிடும். நம்மளுக்கு என்னென்ன வேணும்? ஏஇயும் ஏ பை இயும். ஸோ ஏஇ ஈக்குவல் டு ஏ வேல்யூ 5. 5 இன்ட்டு ரூட் 41 பை 5ன்னு வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி இதோட வேல்யூ ரூட் 41. ஏ பை இ அப்படிங்கும்போது 5 இன்ட்டு இதோட ரெசிப்ரோக்கல், அதாவது 5 பை ரூட் 41. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு 25 பை ரூட் 41 வரும். ஸோ நம்ம இப்போ சென்டர் ஃபோக்கையெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ சென்டருங்கிறது என்ன? ஹெச் கமா கே. ஸோ இதில் ஹெச்ங்கிறது என்ன? 1. இங்கே மைனஸ் 1 இருந்தால் தான் மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் 1 ஆகும். ஸோ ஹெச்சோட வேல்யூ -1, கேயோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு ஃபோக்கை. இது y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கனால கே கூட தான் நம்மளுக்கு ஏஇ ஆடோ மைனஸோ ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -1, 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ வேல்யூ என்ன? ரூட் 41. ஸோ இதுதான் ஃபோக்கையோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ், அதாவது ஹெச் கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அப்போ -1, கே வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வேல்யூ 5. ஸோ ஒரு வேளை இது ப்ளஸ்ஸாக இருந்தால் -1, 2 ப்ளஸ் 5 7 ஆகும். இல்லை ஒரு வேளை இது மைனஸாக இருந்தால் 2 மைனஸ் 5 -3 ஆகும். ஸோ ஃபைனலாக டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் வந்து y இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ அப்படின்னு வரும். ஸோ கே வேல்யூ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ வேல்யூ என்ன? 25 பை ரூட் 41. ஸோ இதுதான் டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன்.